அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நித்யா. நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சின்ன மூக்குனூர் பகுதியில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் ரமேஷ்குமார். அவருக்கு 43 வயதாகுது. என் கணவர் சின்ன மூக்குனூர் ஊராட்சியில் குடிநீர் வழங்கும் டேங்க் ஆபரேட்டராக வேலை செய்து வருகிறார். என் தம்பியுடைய பெயர்தான் அரவிந்தன். அவருக்கு திருமணமாகிவிட்டது. அவரும் அவருடைய மனைவியும் என்னுடன் தான் வசித்து வருகிறார்கள். நாங்கள் நால்வருமே ஒரே வீட்டில்தான் வாழ்ந்து வருகிறோம். என் கணவன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி ஊதாரித்தனமாக வரக்கூடிய கொஞ்ச வருமானத்தையும் அவர் செலவு செய்து வந்தார். வீட்டு செலவுக்கு அவர் பணம் கொடுப்பதே இல்லை. புதிதாக திருமணமாகி வந்த என் தம்பியான அரவிந்தனின் மனைவியிடம் அடிக்கடி என் கணவன் சில்மிஷத்திலும் ஈடுபட்டு வந்தார். இதன் காரணமாக நானும் என் தம்பியும் என் கணவன் மீது விரக்தியில் இருந்தோம். மேலும் வருமானமின்றி நாங்கள் தவித்து வந்தோம். என் தம்பி அரவிந்தனின் நண்பர்தான் திருப்பத்தூர் அனேரி பகுதியை சேர்ந்த கட்டிட மேஸ்திரியான கணபதி. எங்களுக்கு வருமானம் இல்லாததால் என் தம்பி அவருடைய நண்பரிடம் ஏதாவது வேலை இருந்தால் கொடு என கேட்டார். உடனே அவருடைய நண்பரும் கட்டிட வேலை இருக்கிறது, வருகிறீர்களா என்று என்னிடம் கேட்டார். நானும் என் தம்பியும் அவருடன் சேர்ந்து கட்டிட வேலைக்கு சென்றோம். நான் வருமானத்திற்காக வேலைக்கு சென்றதால் எனக்கும் என் தம்பியின் நண்பரான கணபதிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கமானது நாளடைவில் எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது. எப்போதெல்லாம் நாங்கள் தனிமையில் இருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நான் என் தம்பியின் நண்பனான கணபதியுடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன். என் கணவனும் எப்போதுமே குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதால் என்னால் அவருடன் சரியாக தாம்பத்திய உறவிலும் ஈடுபட முடியவில்லை. அதனால் நான் என்னுடைய தம்பியுடைய நண்பரான கணபதியுடன் என்னுடைய உடல் தேவைக்காக எப்போதெல்லாம் தனிமையில் இருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டு அவருடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன். நாட்கள் செல்ல செல்ல நான் என்னுடைய குடும்ப கஷ்டங்களை எல்லாம் அவருடன் பகிர்ந்து கொள்ளவும் ஆரம்பித்தேன். அதிலும் குறிப்பாக என்னுடைய கணவனை பற்றி. என் கணவனான ரமேஷ்குமார் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் எனவும் அவரை கட்டிக்கொண்டு நான் எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்கவில்லை எனவும் அவருக்கு 47 வயதாகிவிட்டது எனவும் எனக்கோ 30 வயது தான் ஆகிறது எனவும் எனக்கும் அவருக்கும் அதிக வயது வித்தியாசம் உள்ளது எனவும் நான் வறுமையின் காரணமாக என்னுடைய பெற்றோர்கள் அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் அவரோ குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தற்போது ஊதாரியாக சுற்றி வீட்டு செலவுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய தம்பியின் மனைவியிடமும் அவர் தகாத முறையில் அடிக்கடி அவருக்கு சில்மிஷத்திலும் ஈடுபட்டு வருகிறார். இதனால் நான் எங்கள் கணவன் மீது கடுமையான ஆத்திரத்தில் இருக்கிறோம் என நான் என்னுடைய கள்ளக்காதலன கணபதியிடம் என்னுடைய கஷ்டங்களை சொல்லி அழுதேன். அந்த சமயத்தில்தான் கணபதி என்னிடம், எதுக்குமே பிரயோஜனமில்லாத உன் கணவன் உயிரோடு இருந்தால் என்ன, இல்லாமல் இருந்தால் என்ன, அவன் இருப்பதில் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை, பிறகு ஏன் அவனை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறீர்கள், அவனை பேசாமல் கொலை செய்து விட வேண்டியதானே என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதன் பிறகு அவன் சொல்வதை பற்றியும் நான் யோசித்தேன். அவன் சொல்வது சரிதான். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி ஊதாரியாக ஊர் சுற்றி வருவது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கு எந்தவிதமான செலவுக்கு பணமும் கொடுப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய தம்பியுடைய மனைவியிடமும் அவர் அடிக்கடி சில்மிஷத்திலும் ஈடுபட்டு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஆள் உயிருடன் இருக்கவே கூடாது என நான் முடிவு செய்தேன். அதன் பிறகு நான் என்னுடைய கணபதியுடன் தனிமையில் அவருடன் உல்லாசமாக இருக்கும்போது நான் எப்படி என் கணவனை கொலை செய்வது என அவரிடமே நான் ஐடியா கேட்டேன். அப்போதுதான் அவர் சொல்வார், உன் கணவன் எப்போதுமே வீட்டுக்கு மது பாட்டில் கொண்டு வந்து வைத்திருப்பார் என்று சொல்கிறே, அந்த மது பாட்டிலில் நீ அவருக்கே தெரியாமல் விஷயத்தை கலந்து விடு, அவர் குடித்துவிட்டு எங்காவது சென்று அவர் சாகட்டும் என கூறினான். அதன் பிறகு அவனே எனக்கு விஷயத்தையும் வாங்கி கொடுத்தான். அவன் கொடுத்த அந்த விஷயத்தை என் கணவனுக்கு தெரியாமல் அவர் வாங்கி வைத்திருந்த அந்த மதுவில் நான் கலந்து வைத்திருந்தேன். வழக்கம் போல அவரும் என் கணவனும் மதுவை எடுத்து குடித்துவிட்டு ஊதாரியாக ஊர் சுட்ட வெளியே கிளம்பிவிட்டார். வீட்டில் விஷம் கலந்த மதுவை குடித்துவிட்டு சென்ற என் கணவன் செல்லும் வழியிலேயே மயங்கி கீழே விழ உடனடியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாம் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவமனையில் என் கணவனின் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது என உணர்ந்த மருத்துவர்கள் அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளித்தனர். ஆனால் விஷமருந்தி என் கணவனோ மருத்துவரின் அளித்த சிகிச்சையில் அவர் சாகவில்லை, அவர் உயிர் பிழைத்து விட்டார். அதன் பிறகு கொஞ்ச நாள் மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். மருத்துவர்களும் இனி நீங்கள் குடிக்கக்கூடாது, குடித்தால் உங்களுடைய உயிருக்கே ஆபத்து என அறிவுரை கூறியும் அனுப்பினார்கள். அதனால் என் கணவன் மறுபடியும் சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாட்கள் குடிக்கவே இல்லை. குடிக்காமலேயே ஊர் சுற்றி வந்து கொண்டிருந்தார். அதனால் குடிக்காமலும் இருக்க முடியவில்லை. மறுபடியும் அவர் குடிக்கவும் ஆரம்பித்தார்.
அதன் பிறகு நாங்கள் எப்படி என் கணவனை கொலை செய்ய என்று நாங்கள் யோசனை செய்தோம். விஷம் கொடுத்தே அவர் சாகவில்லையே, எப்படி அவரை கொலை செய்வது என நாங்கள் யோசித்தோம். அப்போதுதான் கணபதி சொல்கிறான், உன் கணவன் விஷம் அருந்திய கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி கீழே விழுந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனையில் உடனடியாக சேர்த்ததால் தான் அவர் பிழைத்து கொண்டார். நாம் அவரை மறைவான ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று அவருக்கு விஷம் கலந்த மதுவை கொடுப்போம். அதை குடித்து அவர் மயங்கினால் அவரை யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள். அதனால் அவர் கூடிய சீக்கிரத்திலேயே இறந்து விடுவார். நமக்கும் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது எனவும் கூறினான். அதனால் நாங்கள் மறுபடியும் என் கணவனான ரமேஷ்குமாரை கொலை செய்ய திட்டமிட்டோம். சம்பவத்தன்று கணபதி எங்களுடைய ஊருக்கு வந்தான். என் தம்பியோடைய மொபைல் ஃபோனிலிருந்தே ரமேஷ்குமாருக்கு ஃபோன் செய்தான். நான் இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, அதனால் நான் பார்ட்டி வைக்கிறேன், நீங்களும் மது அருந்த வருகிறீர்களா எனவும் கேட்டான். ஏற்கனவே மது கிடைக்காதா என அலைந்து கொண்டிருந்த ரமேஷ்குமார் உடனடியாக நான் வருகிறேன் என சொல்லி அவர் அழைத்த இடத்திற்கு சென்று விட்டார். என் கணவனை இரவு நேரத்தில் தான் கொலை செய்ய வேண்டும், அப்போதுதான் ஆட்கள் நடமாட்டம் இருக்காது என முடிவு செய்த என் காதலன் என்னுடைய கணவனுக்கு ஃபோன் செய்து தாமலேரி முத்தூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு வாங்க என அழைத்தான். என் கணவனும் இரவு உடனடியாக அங்கு சென்றார். என் காதலன் அங்கு மது வாங்கிவிட்டு பாட்டாளி நகர் அருகே இருக்கக்கூடிய ஏரிக்கரைக்கு சென்று என் கணவன், ரமேஷ்குமார், என்னுடைய தம்பி 3 பேரும் சேர்ந்து மது அருந்தினார்கள். அப்போது என் கணவனுக்கு கொஞ்சமாக போதை தலைக்கேறியதுமே என் கணவன் கவனிக்காதவாறு அவர் அருந்தக்கூடிய மதுவில் என் காதலன் அதில் விஷத்தை கலந்து குடித்தான். அதுவும் தெரியாமல் என்னுடைய கணவனான ரமேஷ்குமாரும் அந்த விஷத்தையும் அருந்தினார். ஆனால் அப்போதும் அவர் சாகவில்லை, அவர் உயிர் பிழைத்து கொண்டார். இனி இவர் உடம்புக்கு விஷம் இவரை கொல்லாது போல நாம் தான் இவரை கொலை செய்ய வேண்டுமென என் காதலனான கணபதி அங்கேயே முடிவு செய்துவிட்டான். அதன் பிறகு அவருக்கு மேலும் மதுவை கொடுத்து அவர் போதையில் தடுமாறும் நிலைக்கு கொண்டு வந்தான். அதன் பிறகு கணபதி என் தம்பிக்கு சைகை கொடுத்து தூரமாக சென்று யாராவது வருகிறார்களா என்று பார் என சிக்னல் கொடுக்க என் தம்பியான அரவிந்தனும் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் சென்று ஆட்கள் நடமாட்டம் யாருமே இல்லை, என் கணவனை கொலை செய்யலாம் என சிக்னல் கொடுக்க அந்த சமயத்தில் அங்கு கடந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து வந்து என் கணவனான ரமேஷ்குமாரின் தலையில் போட்டு என் காதலன் அவரை துடிக்க துடிக்க கொலையும் செய்தான். என் கணவனை கொலை செய்துவிட்ட பிறகு அங்கிருந்து என்னுடைய காதலனான கணபதி எல்லோருமே உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். காலையில் விடிந்ததும் அந்த பகுதியில் தலை நசுங்கி என் கணவன் உயிரிழந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியான மக்கள் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பிறகு இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு என் மீது சந்தேகம் வரக்கூடாது என நான் போலீஸில் புகாரும் கொடுத்தேன். ஜோலார்பேட்டை பொறுப்பு காவல் ஆய்வாளர் லோகநாதன் தான் வழக்கு பதிவு செய்து கொலையாளி குறித்து விசாரணை நடத்தினார். அவர் பல்வேறு கோணங்களிலும் விசாரித்த போது கொலைக்கான காரணம் குறித்து அவருக்கு எதுவும் தெரியவில்லை. அதுவும் மட்டுமல்ல, கொலையாளி குறித்தும் எந்தவிதமான துப்பும் அவருக்கு கிடைக்காததால் விசாரணையை ரமேஷ்குமாரின் குடும்பத்தின் பக்கம் அவர் திருப்பினார். முதலில் அவர் என்னிடம்தான் விசாரணை மேற்கொண்டார். நான் பயந்து போய் முன்னுக்கு பின்முரணாக பதிலும் சொன்னேன். என்னுடைய பேச்சில் தடுமாற்றம் இருப்பதை உணர்ந்த அவர் என் மீதே சந்தேகம் கொண்டு என்னை காவல் நிலையம் அழைத்து சென்று கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டார். இந்த விசாரணையில் பயந்து போன நான் நடந்த அத்தனை உண்மைகளையும் வாக்குமூலமாக கூறிவிட்டேன். இதை கேட்டு போலீசாரை அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு போலீசார் என்னையும் என் தம்பியான அரவிந்தையும் முதலில் அதிரடியாக கைதும் செய்தனர். அதன் பிறகு தலைமறைவாக இருந்த என்னுடைய காதலான கணபதியை வலைவீசி தேடி அவரையும் அதிரடியாக கைதும் செய்தனர். தம்பி மனைவியிடம் தவறாக நடந்து கொண்ட கணவரை கள்ளக்காதன் உதவியுடன் மனைவியே கொலை செய்த இந்த சம்பவமானது ஜோலார்பேட்டை பகுதியில் அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது.